பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 18ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமேன். நம்முடைய தேவன் யாரு? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நமக்கு வெற்றி எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இன் கிரைஸ்ட் நம்ம எல்லாம் வெற்றியுள்ள பிள்ளைகள். நம்ம தோல்வியை சந்திக்கிறோம் சில நேரங்களில், ஆனால் ஆண்டவர் நம்மளை வெற்றிக்கு நேராய் நடத்துகிறார். பிரியமானவர்களை, சிலத்தில் நம்ம தோற்று போன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, இது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதை மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி மறுபடியுமாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம உடல் உழைப்போ இல்லை மென்டல் உழைப்போ நம்ம கொஞ்சம் போடும் பொழுது அதில் வெற்றியை காண முடிகிறது இல்லை? அப்போ இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை தோல்வியை சந்தித்து மனதில் நம்ம துவண்டு போன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களை பலப்படுத்தட்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். சிலர் பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க லைஃபே ஃபெயில் ஆகிட்ட மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்மளுடைய லைஃப்பில் இப்போ பாருங்களேன், வெற்றியை ஒருத்தர் சுதந்திரிக்கணும் அப்படின்னா எத்தனையோ தோல்விகளை அவர்கள் சந்தித்து தான் வெற்றிக்கு வர முடியும். யாருமே எடுத்த உடனே ஒரு வெற்றியை சுதந்திரிச்சிருக்க முடியாது. எந்த பெரிய எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை நம்ம பார்க்குறோம்ல, அவங்களுடைய லைஃப்லலாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ தோல்விகள். அந்த தோல்விகளில் அவங்க என்ன செய்யலை? மனதை தளர்ந்து விடவில்லை. அவங்க கிவ் அப் பண்ணாமல் அதை தொடர்ந்து அவங்க செய்தாங்க. அதனால் அவங்க வெற்றியை சுதந்திரித்தாங்க. இப்போ நமக்கு ஜீசஸ் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் நம்மளை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸில் ஆண்டவர் உங்களை வெற்றியாக நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம போகிற இடம், நம்ம இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஒரு வாசனை, நம்ம மூலமாக ஒரு வாசனை வெளிப்படுகிறது. இப்போ ஒரு பர்ஃப்யூம் இல்லை ஒரு சென்ட் அடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஸ்மெல் பண்ணுறாங்கல்ல, ஓ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு. அப்போ அந்த ஸ்மெல், அந்த வாசனை, அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாசனை. பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம யாருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறோம்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாசனை. ஆமேன். அவரை அறிகிற அறிவின் வாசனை. ஏசு கிறிஸ்துவை நம்ம அறிந்திருக்கிறோம் அல்லவா? அந்த அறிவினுடைய வாசனை என் வாயின் வார்த்தைகள் மூலமாக, நான் செய்கிற காரியங்கள் மூலமாக வெளிப்படுகிறதா? அப்படி வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை, நான் ஐ எம் a child of God, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? நான் பைபிளை எடுத்துகிட்டு போகிறதுனால, நான் கிராஸ் போட்டிருக்கிறதுனால, என் செயினில் நான் கிராஸ் போட்டிருக்கேன், அதனால கிறிஸ்தவன் அப்படின்னு உலகம் நம்மளை காணாமல், நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வாசனையை அவர்கள் முகர வேண்டும். வாசனைனா என்னது? சாட்சியின் ஜீவியம். இந்த வாசனைன்ற வேர்டு நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஒரு பகுதியில் வரும். எப்போனா யாக்கோபுடைய குமாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ திங்க் ரூபன் அண்ட் சிமியோன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய தங்கச்சியை அந்த ஒருவனுடைய அந்த தவறான நடத்துதல் நிமித்தமாக ஒரு சில குழப்பங்கள் அந்த இடத்துல வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, திருமணத்துக்கெல்லாம் பேசி இருக்கிற டைமில் என் தங்கச்சியை நீ எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லி அவர்களெல்லாம் கொன்று போட்டு விடுவார்கள்.
அப்போது யாக்கோபு சொல்லுவார், என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, என் வாசனையை இந்த ஊரில் நீங்கள் கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லி மகன்கிட்ட அவர் சொல்லுவார். அப்போ வாசனைனா என்னது? நம்மளுடைய சாட்சியின் ஜீவியம். அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளை அப்படின்னா நான் போய் நான் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை, நான் இருக்கிற இடத்துல ஒரு வாசனையை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஜீசஸ்ன்ற நேமை நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லவே முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். அது நிமித்தமாக அதனால் நம்ம இயேசுவை வெளிப்படுத்துகிற வாசனையை நம்ம வெளிப்படுத்தாமல் இருப்போமா? அப்போ ஒரு கிறிஸ்தவளாக யார் எங்கே இருந்தாலும் நம்ம ஜீசஸுடைய ஃப்ரேக்ரன்ஸை அந்த இடத்துல நம்ம கொடுக்க தான் செய்வோம். எப்படி ஜீசஸுடைய ஃப்ரேக்ரன்ஸை நேம் இல்லாமல் கொடுக்கறது? நான் பேசுகிற வேர்ட்ஸ், நான் எப்படி நடந்து கொள்கிறேன், ஜென்டிலாக பொலைட்டாக, அந்த சுபாவங்களை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும் இவங்க கிறிஸ்தவங்களாக தான் இருக்கணும். எத்தனை பேர் அந்த சாட்சியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க? ஐயோ கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா? நம்ம கிரைஸ்ட்டை பற்றியே பேசியிருக்கவே மாட்டோம். நம்ம டிஷர்ட்லேயோ இல்லை எதுவுமே அதுவுமே இருந்திருக்காது. ஆனால் நம்ம ஜெஸ்டர்ஸ், நம்ம நடந்து கொள்கிற விதத்தில், நம்ம அவங்கள அன்பாக கவனிக்கிற விதங்களில், இல்லை கொஞ்சம் விட்டு கொடுக்குற விதங்களில், சரி நீங்கள் வேணால் ஃப்ரண்ட்டில் போங்க அப்படின்னு சில நேரத்தில் நம்ம விட்டு கொடுக்குறோம். ஒரு கிராசரி ஷாப்பில் இருக்கிறோம், ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய லைனில் இருக்கிறாங்க, நீங்கள் வேணால் ஃப்ரண்ட்டில் போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? உடனே ஆர் யூ அ கிறிஸ்டியன்? அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் பெருசாக? அப்போது ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க? ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்களே பிரியமானவர்களே. நம்மளிடத்தில் இந்த வித்தியாசத்தை அவங்களால பார்க்க முடிகிறதா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நீங்கள் வெளிப்படுத்துகிறோமா? நீங்களும் நானும் வெளிப்படுத்துகிறோமா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. நேற்று என்னுடைய மகளுடைய பர்த்டேன்னு சொன்னேன் இல்லையா? அவளுக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அதோ நேற்று அவள் காட்டும்போது அவள் சொன்னால், அதில் ஒரு ஃப்ரெண்ட் அவளுக்கு எழுதியிருக்கிற அந்த இன்ஸ்டாகிராமில் அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணி எழுதின அந்த பிக்சரில் அந்த பிள்ளை எழுதியிருக்கிறா, ஐ saw a true Jesus among so many Judases in my life. புரியுதா? அதாவது நான் ஒரு உண்மையான இயேசுவை நான் பார்க்குறேன். இந்த உலகத்தில் நிறைய யூதாஸுகளை நான் பார்த்துருக்குறேன், ஆனால் ஒரு உண்மையான ஜீசஸை நான் இவகிட்ட பார்க்குறேன். அது எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி இல்லை? அது ஒரு சின்ன வேர்டாக இருந்திருக்கலாம், ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியை அதை சுமந்து கொண்டு செல்கிறது அல்லவா? இன்றைக்கி உங்கள் மூலமாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டில், அக்கம் பக்கத்து வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இயேசுவை பார்க்கிறார்களா? உங்கள் மூலமாக இயேசுனுடைய வாசனை வெளிப்படுகிறதா? இன்றைக்கி நம்ம பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், என்னென்னலாமோ ஊழியம் செய்கிறோமே. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை என் மூலமாக வெளிப்பட வேண்டும் அல்லவா? அதுதானே கிறிஸ்தவனுடைய ஜீவியத்தினுடைய முதல் ஸ்டெப்பே அதுதானே பிரியமானவர்களே. ஜீசஸ் நம்ம லைஃப்பில் வரும்போது நமக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு திங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் இல்லை? அது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்திருப்போம், ஆனால் இயேசு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள். அந்த மாற்றங்களை ஜனங்கள் பார்க்கிறார்களா? அதுதான் கேள்வி. அந்த மாற்றத்தை ஒருத்தங்க பார்த்துட்டாங்க, ஓ இவங்க முந்தி அப்படி இருந்தாங்க, இப்போ இவ்வளோ மாறிட்டாங்களே, இது அவங்க இயேசுவை பின்பற்றினதுனால வந்த மாற்றம் அப்படின்றத ஜனங்கள் உணரும் பொழுது அந்த இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். அதை தான் இந்த இடத்துல இயேசுவை அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும், சர்ச்சில் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையும், நம்ம எங்கே ஆண்டவர் நம்மளை வச்சு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோமா, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, வீட்டில் இருக்கீங்களா, எங்கள் நெய்பர்ஹுட்டில் சும்மா வாக் பண்ணுறீங்களா, எல்லா இடத்துலையுமே இயேசு கிறிஸ்துவையா தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் எவ்வளோ தூரம் சாட்சியாக இருந்திருக்கிறார்ல. எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய வாசனை அவர் வெளிப்படுத்தினார். ஆமேன். நம்ம முதல்ல ஆண்டவருடைய வாசனையை வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன பேசினாலும் ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம காஸ்பிளே ப்ரீச் பண்ணணும்னு கிடையாது, நம்மளுடைய நடத்தையை பார்த்தே அநேக ஜனங்கள் நீங்கள் எந்த சர்ச் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. அப்படியாக நம்முடைய ஜீவியம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?